இருந்து வரேன். எங்கள் அம்மா பேர் கவிதா. அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஸ்பைரிங் மீ ஆஸ் அ சியர்ஃபுல் பாசிட்டிவ் அண்ட் ஈஸி டு டாக். யூஸ்வலி டைம் டேபிள் போட்டுருவாங்கம்மா. இப்போ வெள்ளிக்கிழமையோட காலேஜ் முடிஞ்சு வையேன், திருப்பி மண்டே எங்கள் அம்மா இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணணும். டாட்டா பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நீங்கள்லாம் ரொம்ப நாளாக ஆவலாக எல்லோரும் கமெண்ட்டில் கேட்ட விஷயம், லைவில் கேட்ட விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிறோடைய மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5 மணிக்கு வீடியோ போகிறதுக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோன்னு பாருங்கள். 4:50க்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா மறந்துட்டோம் வீடியோ எடுக்கிறதுக்கு. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொல்லல. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிறோட மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். என்னன்னா, நீங்கள்லாம் செல்ஃப் இன்ட்ரோ கேட்டிங்கல்ல. நான் வந்துட்டு எனக்கு நாளைக்கு தான் செல்ஃப் இன்ட்ரோனா கொடுக்கணும். ஆனால் இப்போ ஓரளவுக்கு நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி எடுத்தேன். இதை வந்துட்டு எங்கள் அக்கா சொல்லிச்சு, எதுக்கு இது உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் வருது, இதெல்லாம் வரக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸை பற்றி, கிளாஸ்மேட்ஸை பற்றி நீ ஏன் சொல்கிற, உன்னோட செல்ஃப் இன்ட்ரோனா உன்னை பற்றி தான் இருக்கணும் அப்படின்னாங்க. நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் கிடைச்சா நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் இதை வந்துட்டு என்னோட தலைவன் சாட்ஜிபிடி தான் போயிட்டு கேட்டேன். அதனால வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நான் யோசிச்சு எழுதுனேன், கொஞ்சமாக நோட்டில் எழுதுனேன். பட் மீதி வந்துட்டு சாட்ஜிபிடியில் தான் போட்டு எடுத்தேன். சரி, இப்போ வாங்க என்னன்னு நான் சொல்கிறேன். ஆனால் தமிழ்லேயே சொல்லிடுறேன். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ற தமிழில் சொல்கிறேன். நீங்கள் அதை வந்துட்டு இப்போ சாட்ஜிபிடியில் தமிழில் போட்டால் கூட அது அதாவது நம்ம டைப் பண்ணுற மாதிரி இங்கிலீஷில் போட்டால் கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. நான் வந்துட்டு என் பேரை வந்துட்டு நிரஞ்சனி, ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன நிருன்னு கூப்பிட்டா போதும். நான் பல இடத்துலேருந்து வரேன். நான் இப்போ கரண்ட்லி பாசிங் மை ஃபர்ஸ்ட் இயர் BCA இன் வந்துட்டு ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நான் வந்துட்டு ஒரு குட்டியான அழகான ஃபேமிலியிலேருந்து வரேன். எங்கள் அம்மா பேர் கவிதா. அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்ஸ்பைரிங் விமனாக இருக்காங்க. சிங்கிள் பேரண்டாக இருக்காங்க. அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் சிஸ்டர் நேம்டு ரக்ஷினி. இந்த வீட்டு நான் போட கிடையாது, அவனாவே போட்டு எனக்கு கொடுத்தான். அதுக்கப்புறம் கரண்ட்லி ஸ்டடிங் பயோடெக்னாலஜி அட் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஹாரர் மூவிஸ் பார்க்க பிடிக்கும். அது வந்துட்டு த்ரில்லர், சஸ்பென்ஸ் இருக்க மாதிரி மூவிஸ் பார்க்க பிடிக்கும். மூவி இஸ் ஆல்சோ ஏ பிக் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஐ லிசன் டு இட் whenever I feel stressed or tired because it helps me relax and feel better. இது ரெண்டும் தான் என்னோட ஹாபின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு we have 2 cute pets, a cute cat named Pattu, அப்புறம் a playful dog named Simba. அப்புறம் வந்துட்டு I consider myself luckily to have such a positive and kind classmates. They make my college life more fun and memorable. இதில் எப்படின்னா நான் மிஞ்சி போட 4 பேர் 5 பேர் பேசுகிறேன். ஆனால் என் கிளாஸ்மேட் மொத்தமாக எடுத்துகிறேன். ஆனால் வந்துட்டு போன ஆக்டிவிட்டியில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ரோ ஃபுல்லானா 7 பொண்ணுங்க தான் எங்கள் கிளாஸில். மீதி எல்லாம் 40 பசங்க 7 பொண்ணுங்க தான் எங்கள் கிளாஸில். அதில் 3 பொண்ணுங்க போயிட்டு வருதா, அந்த 40 3ஆக பிரித்து ரோ வைஸில் உட்காந்துருப்பாங்களே, அதில் போய் உட்காந்து பேசின வரைக்கும் எல்லா பசங்களும் ஓரளவுக்கு நல்லா தான் பேசுகிறாங்க. ஸோ நல்லா கிளாஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மை ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்கிரைப் மீ ஆஸ் அ சியர்ஃபுல் பாசிட்டிவ் அண்ட் ஈஸி டு டாக். ஐ பிலீவ் இல்லை அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் தேங்க்ஸ், தட்ஸ் a little introduction about me. Thank you for the opportunity அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். பட் எந்த அளவுக்கு அது நல்லதாக போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு இதெல்லாம் நான் வந்துட்டு உணராமல் போய் சொல்லணும். இப்போ அங்கே அதுதான் மேட்டரு. எல்லாரும் 4 லைன் 5 லைன் எடுத்து வச்சிட்டாங்க. மேம்லாம் சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி ஸ்பீக்கப்பு? எனக்கு புரியல. நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் யார் ஸ்பீக்கப் பண்ணுவா? இங்கிலீஷ் மேம் பண்ணுவாங்க. இரு நாளைக்கு இங்கிலீஷ் பீரியட் ஃபர்ஸ்ட் பீரியட் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு உள்ளுக்குள்ளே இதாக இருக்கே. கடவுளே நாளைக்கு ஃபர்ஸ்ட் பீரியடே இங்கிலீஷ் எனக்கு. இங்கே பாருமா,
ஃபர்ஸ்ட் பீரியட் இங்கிலீஷு, செகண்ட் பீரியட் ஐகேஎஸ், தேர்ட் பீரியட் லாங்குவேஜ், ஃபோர்த் பீரியட் மேக்ஸ். அப்புறம் முடிஞ்சு எங்களுக்கு முடிஞ்சு. ஆனால் இனி தான் 2:30 வரைக்கும் வச்சுட்டானுங்க. சரி சாவடிக்கிறேன்மா. 2:30 வரைக்கும் வச்சு 2 நாள் வாரத்தில் 2 நாள் 2:30க்கு, 2 நாள் 1:30க்கு, ஒரு நாள் மட்டும் இல்லை நானே குழப்புறேன். எப்படியா ஒன்று 6 நாளில் ஒரு நாள் எனக்கு 12:40க்கு முடியுது. 5 நாள் தானே? 5 நாள். ஆனால் 6 டே ஆர்டர் இருக்கும். உங்கள் எல்லா காலேஜ்லையும் அப்படி தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 6 நாள் சாட்டர்டேக்கும் சேர்த்து டைம் டேபிள் போட்டுருவாங்கம்மா. இப்போ வெள்ளிக்கிழமையோட காலேஜ் முடிஞ்சு வையேன், திருப்பி மண்டே போகையில அந்த சாட்டர்டே டைம் டேபிள் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அதனால தான் எங்கள் அம்மா தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். கண்ணு துடிக்குது. கண்ணு துடிக்கட்டும். தெரியுதா துடிக்கிறது? ரைட் சைடு கண்ணு துடிக்குது பாரு. இதுவா உனக்கு ரைட் சைடா இல்லை எனக்கு ரைட் சைடா? எனக்கு ரைட் சைடு. எனக்கு கண்ணு தெரியாதுமா. ஸோ விட்டுரு. அப்புறமேட்டுக்கு இன்னைக்கு நானே கொஞ்சம் அழகா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கூத்து என்னன்னா, 3rd இயர்ஸ் அண்ணாங்கெல்லாம் வந்தாங்க. வந்துட்டு எப்படின்னா எல்லாரும் யார் யாரெல்லாம் நாளைக்கு பிளட் டொனேட் பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்க சொல்லுங்கள், செக் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க அப்படின்னு. நான் போய் பேருக்கு எடுக்கும் போதே, அண்ணா காற்று மட்டும் வந்தால் எதுவும் கேட்கக்கூடாது, வந்தால் எடுத்துக்காங்க, வரலைன்னா விட்டு. இல்லை பாப்பா கவலைப்படாது, ஒன்று பார்த்தா எதுவும் இருக்காத மாதிரி தான் தெரியுது, செக் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க அப்படின்ட்டாங்க. ஒரே சங்கட்டமாக போச்சு. ஏன் கேர்ள்ஸ்லாம் கொடுத்தா ரத்தம் எடுத்துக்க மாட்டாங்களாம்மா? இல்லை கேர்ள்ஸ் ரத்தம் அடுத்த உடம்புக்குள்ள போகாதா, இல்லை போக மாட்டேன் நிற்கிதா? ஸோ அவ்வளோதான். ரத்தம் நீ கஷ்டப்பட்டு இருக்க, நீ ரத்தம் தரையாம ரத்தம் ஏக்கா என்ன ஒரு ஹெல்பிங் நேச்சர். ரத்தம் யாரோட போது அவங்களும் உன்ன மாதிரி பைத்தியம். என் கிளாஸ்ல ஒருத்தி A2B நெகட்டிவ்மா, அவன் ரத்தம் கொடுக்குறேன்னு இருக்கா. எனக்குலாம் A2B நெகட்டிவ் இருக்கிற ஒன்றும் இல்லாம. சரி உங்களுக்கும் ஏதாச்சும் செல்ஃப் இன்ட்ரோல நீ இப்படி கொடுத்துதான் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்படி மாற்றிருந்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். அதை பார்க்கலாம். நான் அதை மாற்றுறேன்னா இல்லையா சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா இந்த வீடியோ போஸ்ட் ஆனதுக்கப்புறம் அம்மா தான் கமெண்ட்ஸ் பார்ப்பாங்க. அம்மா அந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்து என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் மாற்றிக்கிறேன். அப்படி எதுவும் சொல்லணும், இதே தான் நான் போய் வளர வைக்க போகிறேன். வளராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிக்கோங்க. நானும் வளராமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். மணி என்ன? அவ்வளோதான், 5 நிமிஷம் தான் இருக்குது. எங்கள் அம்மா இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணோம். டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அடுத்து என்ன வீடியோ போனால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு தெரியல. டாட்டா.